ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹாம்ஸ்டர் கொம்பட் அந்த இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேட் அப்டேட் வந்திருக்குது. அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாக NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய வேர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸாக டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹாம்ஸ்டருக்கு என்ன பேட் அப்டேட் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ஹாம்ஸ்டர் கொம்பட் இருக்கு பார்த்தீங்களா, காலையிலேருந்து வெப்சைட் எதுவுமே வந்து ஒர்க் ஆகாமல் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் நம்ம வந்து ப்ளே பண்ணி ஏர்னிங் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அதுவும் ஒர்க் ஆகாமல் இருந்தது. 2:30 மணி அளவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் அந்த ப்ளே டு ஏர்னிங் மூலியமாக நம்ம மைனிங் பண்ணிகிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அது ஒர்க் ஆகாமல் இருந்தது. அதுக்கப்புறமா இப்போ வந்து ஒர்க்கிங் ஆகிட்டு இருக்குது. அதாவது ப்ளே டு ஏர்னிங் மூலியமாக மைனிங் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அது ஒர்க்கிங் ஆகிட்டு இருக்குது. ஆனால் இன்னமும் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகலை. அதே மாதிரி நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா 12 மில்லியன் ஃபாலோவர்ஸ்க்கு மேலே வந்து இருந்தாங்க. அதாவது அப் டு 12 மில்லியன் ஃபாலோவருக்கு மேலே இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 11.8 அந்த அளவுக்கு தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்ததுனால, அதாவது வெப்சைட் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஓப்பன் ஆகலை பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்ததுனால இவங்களோட ஃபாலோவர்ஸ் அதாவது 1 லட்சத்துலேருந்து ஒரு 2 லட்சம் பேருக்கு மேலே லெஃப்ட் ஆகியிருக்கிறாங்க இது வரைக்கும். அதே மாதிரி இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இது என்ன சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் வந்து சரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் வந்து சரி பண்ணலாம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஹோல்டர்ஸ் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை 19ஆம் தேதி வந்து லிஸ்டிங் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா ஹாம்ஸ்டர் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சில். எவ்வளவு ப்ரைஸ் அப்படிங்கிறது இது வரைக்கும் வந்து எந்த டீட்டெயில்ஸுமே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களோட சப்ளை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைனிங் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோடி அந்த அளவுக்குலாம் மைனிங் பண்ணி வச்சுருக்காங்க காயின் எல்லாமே. அதுவும் நமக்கு எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்க வந்து எந்த டீட்டெயில்ஸுமே சொல்லலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிற காயின் அந்த அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி நமக்கு ஒரு சின்ன அமௌண்ட் வந்தால் கூட ஒரு அளவுக்கு நமக்கு வந்து ப்ராஃபிட் தான். அதனால் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த புல் மார்க்கெட்டில் பெரிய அளவில் போகக்கூடிய ஒரு 2 மீம் காயினை இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டாக எந்த மீம் காயினை பார்க்க போகிறோம்னா மைரோ. இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் $0.10 மதிப்பில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ஆல் டைம் ஹை போன ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2024 மார்ச் மாதத்தில் ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. அதாவது பிட்காயினோட ப்ரைஸ் ஒரு பெரிய அளவில் மேலே போனது பார்த்தீங்களா 2024 மார்ச் மாதத்தில். அந்த டயத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மைரோ காயினும் அதோட ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. அதாவது எந்த அளவுக்கு ஆல் டைம் ஹை போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.450 சம்திங் ரேஞ்ச் அளவில் நல்லாவே ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. அதாவது இப்போ இருக்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மடங்கு அளவு வந்து நல்லாவே ப்ராஃபிட் கொடுத்துருக்குது. இன்னமும் பார்த்தீங்கன்னா அதை விட 1 மடங்குக்கு மேலே நல்லாவே ப்ராஃபிட் கொடுக்கலாம். அதாவது இப்போ இந்த டயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 10 மடங்கு அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கலாம். அதனால் எந்த அளவுக்கு கம்மி ஆகுதோ இந்த மைரோ காயின் அந்த இடத்துல வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை இதே ப்ரைஸில் வாங்கி ஹோல்டு பண்ணுற மாதிரி இருந்தால் வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரத்திலே பார்த்தீங்கன்னா $1 அப்படிங்கிறது வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இல்லை 0.750 அந்த அளவுக்கு கூட வரலாம். அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா ஒரு 10 மடங்கு அப்படிங்கிறது கிடைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மோ காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் 0.50 தள்ளி 18 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ஆல் டைம் ஹை போன ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 0.50 தள்ளி 20 சம்திங் ரேஞ்ச் அளவில் நல்லாவே ஒரு ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா பெப்பே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிபாயினோ இந்த 2 விட ரொம்ப கம்மியான ஒரு சப்ளையில் தான் இருக்குது. அதாவது சிபாயினோவை எடுத்துக்கிட்டோம்னா 690 ட்ரில்லியன் பக்கமாக இருக்குது. அதே மாதிரி பெப்பேவை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா 420 ட்ரில்லியன் பக்கமாக இருக்குது. ஆனால் இந்த மோ காயினோட டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 360 ட்ரில்லியன் பக்கமாக இருக்குது. சப்ளை மட்டும் இல்லாமல் சிபாயினோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெப்பே இந்த 2 விட கம்மியான ப்ரைஸில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது டாலர் மதிப்பில். அதாவது இப்போ பெப்பேவை விட நம்ம வந்து இந்த மோ காயினோட ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 4 மடங்கு கம்மியான ஒரு ப்ரைஸில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி சிபாயினுவை விட ஒரு 9 மடங்கு கம்மியாக தான் இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சிபாயினுவை விட இந்த மோ காயினோட ப்ரைஸ் அப்படிங்கிறது ஃபியூச்சரில் வந்து மேலே போகலாம். அதனால் எந்த அளவுக்கு கம்மி ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த புல் ரனில் இந்த மோ காயினோட ப்ரைஸ் எந்த அளவுக்கு மேலே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ இருக்கிறதுலேருந்து ஒரு 20லேருந்து 25 மடங்கு வரைக்கும் வந்து மேலே வரலாம். அதாவது 0.40 தள்ளி 50 வரைக்கும் கூட வரலாம். அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பிட்காயினோட நிலவரத்தை நம்ம வந்து
பார்க்கலாம். இப்போ பிட்காயினோட ப்ரைஸ் எந்த அளவுக்கு ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் ஒரு $60,300 பக்கமாக இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ஆல் டைம் ஹை போன ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா 2024 மார்ச் மாதத்தில் ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. அதாவது $73,800 பக்கமாக ஒரு ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. இப்போ அந்த மார்ச் மாதத்துலேருந்து இந்த ஜூலை மாதம் எந்த அளவுக்கு லோ வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $53,600 பக்கமாக ரொம்பவுமே கீழே வந்திருக்குது. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 மாத கேப்பில் இந்த அளவுக்கு கீழே வந்திருக்குது. இனிமேல் மேலே போகலாமா இல்லை கீழே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த அக்டோபருக்குள்ளே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து மேலே போகலாம். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா $60,300 பக்கமாக இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. பார்த்திங்களா, இந்த 60,000 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்துக்குள்ளே ஒரு $95,000 கூட வரலாம். அதாவது இந்த ப்ரைஸ்லேருந்து கண்டினியூ ஆனால் அந்த 95,000 அப்படிங்கிறது வரலாம். ஆனால் ஒரு சில நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பிட்காயினோட ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு $45,000 பக்கமாக கீழே வந்துச்சுன்னா அப்போ அந்த டயத்துலேருந்து இந்த பிட்காயினோட ப்ரைஸ் அக்டோபர் மாதத்துக்குள்ளே $80,000 ஒரு $85,000 கூட வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு $10,000 பக்கமாக தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆனால் இந்த $90,000 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த அக்டோபர் மாதத்துக்குள்ளே வரலாம். இப்போதைக்குன்னு பார்த்திங்கன்னா பிட்காயினுக்கு சாதகமான நியூஸாக தான் வந்துகிட்டு இருக்குது. அதனால் பிட்காயினோட ப்ரைஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு 3 நாளாக ஒரு நல்லாவே ஒரு ஹை போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா 2020 சைனாவில் இந்த பிட்காயினை வந்து தடை பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்திங்கன்னா இந்த 2024 மறுபடியும் பிட்காயினை வந்து அன்பேன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதுக்கு வந்து ஒரு நல்ல நியூஸாக தான் வந்துகிட்டு இருக்குது. அதாவது 2024 லாஸ்ட்டுக்குள்ளே தான், அதாவது ஒரு செப்டம்பர்லேருந்து டிசம்பருக்குள்ளே இந்த இதெல்லாம் வந்து நடக்கலாம். அதனால் பிட்காயினோட ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வருஷத்துலேருந்து அடுத்த வருஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு $1,40,000 அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ரீச் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதோட சார்ந்த ஆல்ட் காயின் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீம் காயின் எல்லாமே இந்த புல் ரனில் பெரிய லெவலில் வந்து மேலே போகலாம். அதனால் எந்தெந்த காயின்லாம் நல்லா மூவிங் ஆகிற காயினாக பார்த்து அந்த காயினில் நீங்கள் முதலீடு போட்டு வச்சுக்கிட்டா ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 30 மடங்கு அப்படிங்கிற லாபம் கூட எடுக்கலாம் மீம் காயினில். அதனால் எந்தெந்த காயின்லாம் நல்லாவே மூவிங் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு டைம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது முதலீடு போட்டு வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே INR டெபாசிட் கொண்டு போக தெரியாதவங்க இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்கள் வேலெட்டுக்கு டாலராக வந்து சென்ட் பண்ணி விடுவாங்க. அதுவும் பெப்டோண்டி அட்ரஸில் தான் சென்ட் பண்ணி விடுவாங்க. மினிமம் பர்ச்சேஸ் பார்த்திங்கன்னா ஒரு $25,000 நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணக்கூடாது. அதாவது ஜிபே, ஃபோன்பே, அதுக்கப்புறமா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணக்கூடாது. நீங்கள் எப்படி வந்து வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எந்த அக்கௌண்ட் கொடுக்குறாங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் டைரெக்டாக போய் பேங்க்கில் போய் பணம் கட்டணும். அந்த மாதிரி பணம் கட்டுறவங்க மட்டும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, see you. மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.